2 திருமடங்கள்லையும் 6 சடைமேல் வைத்து அணிந்தருளும் 6 சடைமேல் அணிந்தருளும் அண்ணல் வைத்த படிக்காசால் ஈரில்லாத பொருளுடைய இருவருடைய திருமடங்கள் 2 பேர் திருமடங்கள்லையும் தொண்டர்கள் நிறைந்து வந்து உண்டார்கள். எப்பயுமே இந்த ஏன் திருத்தொண்டர் புராணம் கேட்டு செல்பவர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும், வெறு வயிற்றோடு அனுப்பக்கூடாது என்பதற்கான காரணம் என்றால் நிறைந்து கொடுக்கணும். சரிங்களா? எல்லாருமே புராணம் கேட்பதற்காகத்தான் வருகிறார் என்பதை விட சரிங்களா, அந்த திரு அமுதினுடைய சிறப்பு அவர்களுக்கு சிவஞானத்தை உருவாக்கும். நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, தில்லையில் ஓராண்டு தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை திருத்தொண்டர் புராணத்தை உரை நிகழ்த்தினார். ஒரு ஆண்டுக்கு எத்தனை தொண்டர்கள் எத்தனை பக்தர்கள் வந்து இந்த பாடத்தை கேட்டாங்க. அனபாய சோழ சக்கரவர்த்தி அத்தனை பேருக்கும் 3 வேளை உணவு கொடுத்தார். அவ்வளவு உணவு கொடுத்தார். குறைவில்லாமல் வர்றவங்களுக்கு செல்வம் உணவு கொடுத்து வந்தார் அப்படின்னு திருத்தொண்டர் புராண வரலாற்றில் நாம் படிக்கிறோம். புரியல? அப்போது நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது எதையும் குறிப்பிடுவதற்காக இல்லை, அடியார்கள் வந்து உருவானதில் ஒரு 10% பார்த்தீங்கன்னா வந்து உணவுக்கு வந்தவங்க அடியாரெலாம் இருப்பாங்க. சரிங்களா? ஏதோ படம் நடக்குது, போனால் முடிஞ்ச சாப்பாடு போடுவாங்கப்பா, சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்க கூட அடியார்களாக ஆகிற தன்மை உண்டு. எனவே இந்த திருத்தொண்டர்களுக்கு உணவு கொடுக்கின்ற தன்மை என்பது உண்ண அந்த திருமடம் ஞானசம்பந்தருடைய திருமடத்திலையும் திருநாவுக்கரசு, ஏன் இப்போ திருஞானசம்பந்தருடைய திருமடத்தில் வாசியுடைய காசை கொடுத்தாலும் அவர் தனக்கு என்ன தெரியுமோ, சாமி நீங்கள் திருத்தொண்டு செய்ததுனால தானே அவருக்கு வாசி இல்லா காசு கொடுத்தீங்க, எனக்கு தெரிஞ்ச திருத்தொண்டை நான் செய்கிறேன் அப்படின்னு போனார். திருவேலிமலையில் இறைவட்ட வாசி தீரவே காசு நல்குவேர் மாசின் மிளலையீர் ஏசல் இல்லையே, ஒரு குறையும் இல்லை. என்ன கைத்திருத்தொண்டு செஞ்சனால சாமி மகிழ்ந்தார்ல, அதே மாதிரி எனக்கும் மகிழ வைக்க தெரியும். எப்படி? பாடினால் மகிழ்வார். இறைவன் என்ன ஆவார்? பாடினால் மகிழ்ந்துடுவார். இதோ நான் போய் பாடுறேன், பாடி என்ன பண்ண, எப்படி நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அப்பா தானே, அப்பாட்ட போய் என்ன பண்ணணும்? நச்சு பண்ணணும். நச்சுவார் கிணியர் போலும் நாகையீச்சரவனார் போய் நச்சனார், சாமி வாசி இல்லாத காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பெற்று அவருடைய மடத்திலும் குறையில்லாமல் உணவு கொடுக்கப்பட்டது. அப்படி இருவேறுபட்ட மடத்திலும் அந்த பக்கம் கிழக்குலேயும் இந்த பக்கம் மேற்கில் 2 பக்கத்துலேயும் குறையில்லாமல் உணவு கொடுத்தாங்க. அதை கொடுக்கும் பொழுது தொண்டர் மகிழ்ந்து நாளும் உண்ண தொலையாதே. அது பாருங்கள், அந்த வார்த்தைகளும் கொஞ்சம் மாறி இருக்கும். மாறினா பாடலை பொறுத்து நீங்கள் படிக்கும்போது இப்படி படிக்கணும்னா, தொண்டர் மகிழ்ந்து நாளும் உண்ண சோறு தொலையாதே. எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, குறைவில்லாமல் பெருகுச்சான். அந்த உணவு உண்ண குறைவில்லாமல் பெருகி கொண்டு வந்தது. அப்படி தொலையாதே ஏறு பெருமை புவி போற்ற வந்து பார்த்தவங்களா, என்னப்பா எவ்வளவு பேர் போனாலும் சாப்பாடு போடுறாங்களே, குறையில்லாமல் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதையெல்லாம் தொண்டருடைய திருக்கூட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் திருக்கூட்டமாக பெரிய அளவில் போய் பார்க்கும்போது திருவாரூர் சரிங்களா, அப்படியெல்லாம் போய் பார்க்கும்போது உணவுக்கு ஏன் இதுக்கு இங்கே இதுக்காக சொல்லலை சரிங்களா, புரோட்டா பணியாரெல்லாம் போடுறாங்க, இங்கே போடுங்கிறதுக்காக சொல்லலை, அதை எதுக்கே பண்ணிடாதீங்க சரிங்களா. ஏன் அப்படின்னு கேட்டால் நல்லா உணவு வந்து நிறைவாக தொண்டர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி நல்லா நிறைவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் கொடுத்து அடியார்கள் வந்து தொண்டர்களாக வந்து பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. எனவே இந்த பல வகை வகைகள் காட்டுவதும் ஒரு பக்கம், நிறைந்து கொடுப்பதும் ஒரு பக்கம். நிறைந்து உணவு கொடுத்தார். அதான் சொல்கிறார், வாசி அந்த சோறு நாளும் தொண்டர் மகிழ்ந்து உண்ண தொலையாதே ஏறு பெருமை புவி போற்ற இன்புற்று இருக்கும் அந்நாளில் காலம் தவறு தேர்ந்து எங்கும் கலிவான் பொழிந்த புனல் கலந்து ஞாலமெல்லாம் குளிர் தூங்கி உணவு பெருகி நலம் சிறப்ப மூல அன்பர் இருவர்களும் மொழி மாலைகளும் பல சாத்தி நீலகண்டர் உரைபதிகள் பிறவும் வணங்க நினைவுற்றார். இப்போது காலம் மாறுகிறது. எவ்வளவு நாள் இருந்தாங்க? பஞ்சம் இருந்தால் எவ்வளோ நாள் இருந்திருக்கும்? குறைஞ்சபட்சம் 3 மாதம் இருக்கும். 3 மாதங்கிறது ரொம்ப குறைவு.
மழை பெய்யாமல் மறுபடியும் மழை பெய்கிற சுழற்சி வந்து அதுக்கப்புறம் வயலில் விளைச்சி உணவு உருவாகும். எவ்வளவு காலங்கள் பிடிக்குன்னு சிந்திச்சு பார்த்துங்க. அப்படி பஞ்சகாலம் மாறுகின்ற வரைக்கும் திருவேலிமலையில் இருந்து தொண்டு செய்து அடியார்களுக்கு உணவு கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள் இருபெரும் மக்களும். அதை சொல்கிறார், காலம் தவறு தீர்ந்து, காலம் தவறு தீர்ந்து. அதனுடைய தப்பு என்ன? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மட்டாங்க எடுப்பதும் எல்லாம் மழை. மழை என்னையா பண்ணும்? கெடுக்கவும் செய்யும், கொடுக்கவும் செய்யும். மழை பெய்து கெடுக்கும். எத்தனை பார்த்துட்டோம். கடலூர், சென்னை இவங்களுக்கெல்லாம் மழை வரும். நமக்கெல்லாம் மழை வந்ததுன்னா ஒரு மகிழ்ச்சி, விவசாயம் ஒரு பக்கம் குளிர்ச்சியாக இருக்குதுன்ட்டு. சென்னை பக்கம் மழை புயல்னாவே அவங்களுக்கு கதி கலங்கிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு சேதாரம், வாழ்க்கையில் ஒரு புரட்டு, மீண்டும் ஒரு திரும்பி ஒரு சுழற்சியாயிருது. எனவே அந்த காலம் தன்னுடைய தவறு தீர்ந்து எங்கும் களிவான் பொழிந்து புனல் கலந்து. களிவான் அப்படின்னு சொல்லக்கூடியது இடி ஒலிக்கும் வான். களி என்பது சத்தங்க. எங்கும் இடி ஒலிக்கும் சத்தம், வான் பொழிந்த புனல் மழை கலந்து ஞாலமெல்லாம் குளிர் தூங்கி. குளிர்னா குளிர்ச்சி அடைஞ்சு, பூமியெல்லாம் குளிர்ச்சி அடைந்து வயல்கள் பெருகி உணவு பெருகி நலம் சிறப்ப மூல அன்பர் இருவர்களும். மூல அன்பர் இந்த காரணம், இந்த நிலைக்கு காரணம் என்ன? இரு பெருமக்கள் நலம் சிறப்பதற்கு துணை காரணமாக அமைந்தவர்கள். இப்போ இந்த காலம் முடிகிற வரைக்கும் இங்கே அமர்ந்து தொண்டர்களை எல்லாம் தேற்றி நலம் சிறக்கும்படி செய்தவர்கள் 2 தொண்டர்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்கள் இருவர்களும் மொழி மாலைகள் பல சாத்தி நீலகண்டர் உரைப்பதிகள் பிறவும் வணங்க நிறைவு பிற தலங்களுக்கு செல்வதற்காக புறப்படுறாங்க.